ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். விஜயநகர அரசை உருவாக்கியவர்கள் யார்? விஜயநகர அரசை உருவாக்கியவர்கள் யார்? 2 பேர் சேர்ந்து உருவாக்குனாங்க. ஒருத்தர் ஹரிஹரர், இன்னொருத்தர் புக்கர். 2 பேர் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. விஜயநகர அரசு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. விடை 1336. ஹரிஹரர் மற்றும் புக்கர் யாருடைய மகன்கள்? விஜயநகர அரசை உருவாக்குனது ஹரிஹரர் புக்கர் தானே. அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கமர்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய மகன்கள். ஹரிஹரர் மற்றும் புக்கர் யாரிடம் பணியாற்றினர்? இவங்க முற்காலத்திலேருந்து அரசர்களான்னு கேட்டால் அரசர்கள்லாம் கிடையாது. இவங்க வேறவங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஹொய்சால அரசர் 3ஆம் பல்லாளர், அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 3ஆம் பல்லாளர் யாரால் கொல்லப்பட்டார்? 3ஆம் பல்லாளரை கொன்றுவாங்க. அதனால தான் இவங்க தனியாக ஒரு அரசு உருவாக்குனாங்க. இதுக்கான விடை மதுரை சுல்தான். 3ஆம் பல்லாளரை கொன்றவர் மதுரை சுல்தான். அடுத்து பாருங்கள், விஜயநகர அரசின் தொடக்க கால தலைநகரம் எது? விஜயநகர அரசு உருவாக்கப்படுது, அதனுடைய தொடக்க கால தலைநகரம் அணக்கொண்டி. அணக்கொண்டி. இந்த அணக்கொண்டி என்பது எங்கு அமைந்திருந்தது? எந்த இடத்துல இருக்குது? இதுக்கான விடை துங்கபத்திரை அப்படிங்கிற நதியுடைய வடக்கு கரை. நல்லா கவனிங்க, எந்த பக்கம்? வடக்கு பக்கம். வடக்கு கரையில் தான் அணக்கொண்டி இருந்தது. விஜயநகர அரசின் புதிய தலைநகர் எது? முன்னாடி பார்த்தீங்கன்னா அணக்கொண்டி இருந்தது, பிறகு தலைநகரத்தை மாற்றுறாங்க. இதுக்கான விடை ஹொசப்பட்னா. ஹொசப்பட்னா. ஹொசப்பட்னா எங்கு அமைந்திருந்தது? ஹொசப்பட்னாங்கிறது புதிய தலைநகரம். அது எங்கே இருக்குது? துங்கபத்திரை நதியுடைய தெற்கு கரையில் ஹம்பின்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், விஜயநகரம் என்பதன் பொருள் என்ன? விஜயநகரம் இதனுடைய பொருள் வெற்றியின் நகரம். ஹரிஹரரின் முடிசூட்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு எது? ஹரிஹரர் புக்கர் 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனாங்க. ஹரிஹரருடைய முடிசூட்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு 1346. விஜயநகர அரசின் அரச முத்திரை எது? விஜயநகர அரசுக்குன்னு சொல்லி ஒரு அரச முத்திரை இருக்கும் இல்லைங்களா, அது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான விடை பன்றி. பன்றின்னு சொல்லுவாங்க, வராகம்னு சொல்லுவாங்க. பன்றி அல்லது வராகம். பன்றி யாருடைய முத்திரையாக முற்காலத்தில் இருந்தது? இந்த பன்றி அப்படிங்கிற முத்திரை முற்காலத்தில் இருந்திருக்கு. யாருடைய காலத்தில் இருந்ததுன்னா சாளுக்கியர் காலத்தில் இருந்தது. பன்றி முத்திரை சாளுக்கியரின் முத்திரை. அடுத்து பாருங்கள், வித்யாரண்யர். வித்யாரண்யர் இவருடைய மறுபெயர் என்ன? இவருடைய மறுபெயர் மாதவர். இவர் தான் ஹரிஹரர் புக்கருக்கு புத்திமதி சொல்லி தனியாக ஒரு அரசை உருவாக்க சொன்னவர். வித்யாரண்யர் யாரின் குரு? யாருடைய குரு? இதுக்கான விடை ஹரிஹரர் மற்றும் புக்கர். விஜயநகரத்தில் எத்தனை அரச வம்சங்கள் இருந்தது? விஜயநகரத்தில் மொத்தமாக எத்தனை அரச வம்சங்கள் இருந்ததுன்னா 4 அரச வம்சங்கள் இருந்தது. விஜயநகர அரசின் முதல் அரச வம்சம் எது? முதல் அரச வம்சம் எது? இதுக்கான விடை சங்கம வம்சம். 1336 ஆரம்பித்து 1485 வரைக்கும் இருந்திருக்காங்க. முதல் வம்சம் சங்கம வம்சம். விஜயநகர அரசின் கடைசி அரச வம்சம் எது? கடைசி அரச வம்சம் ஆரவீடு வம்சம். 1570 ஆரம்பித்து 1650 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு வம்சம் சங்கம வம்சம், கடைசி வம்சம் ஆரவீடு வம்சம். விஜயநகர அரச வம்சங்களை வரிசைப்படுத்துக. இப்படியும் கேள்வி கேட்பாங்க. வம்சங்களை வரிசைப்படுத்த தெரிஞ்சால் போதும், அவங்க ஆண்டுகளையும் கொடுப்பாங்க, அதை நம்ம கரெக்டாக பொருத்திக்கலாம். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா முதல் வம்சம் சங்கம வம்சம், 2வது சாலு வம்சம், 3வது துலு வம்சம், 4வது வம்சம் ஆரவீடு வம்சம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சங்கம வம்சம். சங்கம வம்சம் உருவாக காரணம் என்ன? சங்கம வம்சம் உருவாக காரணம் என்ன? விடை டெல்லி சுல்தானிய படையெடுப்பு. விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுக்குள் பெரிய அரசாக மாறியது? இவங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன அரசு தான், ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் பெரிய அரசாக மாறிட்டாங்க. இதுக்கான விடை 40 ஆண்டுகள். 40 வருஷத்தில் மிகப்பெரிய அரசாக மாறிட்டாங்க. விஜயநகர அரசு பெரிய அரசாக மாற காரணம் என்ன? பெரிய அரசாக மாற காரணம் என்ன? இதுக்கான விடை ஹரிஹரருடைய 5 சகோதரர்கள்.
ஹரிஹரர் அவருக்கு 5 சகோதரர்கள். அவங்க தான் காரணம். அவங்க ஆளுக்கு ஒரு திசையில் போய் ஒவ்வொரு பகுதியாக பிடிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் பெரிய அரசாக மாறியது. முதலில் விஜயநகரோடு இணைந்த பகுதி எது? முதல்ல விஜயநகரோடு இணைந்த பகுதி கர்நாடகாவில் ஹொய்சால அரசருடைய இதயமாக இருந்த பகுதிகள். விஜயநகர அரசு காலத்தில் தொண்டை மண்டல பகுதியை ஆண்டு வந்தவர் யார்? தொண்டை மண்டலம் உங்களுக்கு தெரியும், தமிழகத்துடைய மேற்கு பகுதி. இந்த பகுதியை ஆட்சி பண்ணவங்க யாருன்னு கேட்குறாங்க. சம்புவராயர். இவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. சம்புவராயர். தொண்டை மண்டலத்தை கைப்பற்றிய அரசர் யார்? விஜயநகர அரசு தொண்டை மண்டலத்தின் மீதும் படையெடுத்து வந்திருக்கு. படையெடுத்து வந்தவர் குமாரகம்பனர். குமாரகம்பனரின் தளபதி யார்? குமாரகம்பனரின் தளபதி யார்? இதுக்கான விடை மாரையா நாயக்கர். மதுரை சுல்தானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? இதுக்கான விடை குமாரகம்பனர். நல்லா கவனிங்க. மதுரை சுல்தானியத்துடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் குமாரகம்பனர். மதுரை சுல்தானியம் முடிவுக்கு வந்த ஆண்டு எது? 1370. மதுரை சுல்தானியம் முடிவுக்கு வந்த ஆண்டு 1370. குமாரகம்பனரின் மனைவி யார்? குமாரகம்பனருடைய மனைவி கங்காதேவி. கங்காதேவி சமஸ்கிருத மொழியில் எழுதிய நூல் எது? கங்காதேவி அவங்க சமஸ்கிருத மொழியில் ஒரு புத்தகம் எழுதினாங்க. அதனுடைய பெயர் மதுரா விஜயம். மதுரை சுல்தானியம் முடிவுக்கு வந்ததை பற்றி கூறும் நூல் எது? இதுக்கான விடை மதுரா விஜயம். இது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கு. எழுதினவங்க கங்காதேவி. அவங்க யாருன்னா குமாரகம்பனருடைய மனைவி. 1370 மதுரை சுல்தானியம் முடிவுக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் குமாரகம்பனர். அவருடைய தளபதி மாரையா நாயக்கர். தொடக்கத்திலிருந்து விஜயநகர அரசோடு மோதிக்கொண்டிருந்த அரசு எது? தொடக்கத்திலிருந்து விஜயநகர அரசோடு சண்டை போட்டுருந்த அரசு பாமினி அரசு. விஜயநகரம், பாமினி இரண்டுக்கும் இடையே சண்டை வர காரணம் என்ன? விஜயநகரம், பாமினி 2 பேருக்கும் இடையே சண்டை வர காரணம் இடங்களை கைப்பற்றுதல், குதிரை வாணிகத்தின் மேலான கட்டுப்பாடு, கப்பம் வசூலித்தல். விஜயநகர அரசு, பாமினி அரசு இரண்டும் கைப்பற்ற விரும்பிய பகுதி எது? 2 பேருமே பிடிக்கணும்னு நினச்ச இடம் கிருஷ்ணா துங்கபத்திரை நதிக்கு இடைப்பட்ட ரெய்ச்சூர் பகுதி. ரெய்ச்சூர் பகுதியை யார் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் 2 பேருக்கும் இடையே சண்டை வந்திருக்கு. விஜயநகர அரசு, பாமினி அரசு இரண்டையும் பிரிக்கும் எல்லை கோடாக அமைந்திருந்தது எது? விஜயநகர அரசு, பாமினி அரசு இரண்டையும் பிரிக்கும் எல்லை கோடாக அமைந்திருந்தது கிருஷ்ணா நதி. ஆந்திராவின் கடற்கரை பகுதிகளில் அதிகார போட்டியில் ஈடுபட்டவர்கள் யார்? ஆந்திராவுடைய கடற்கரை பகுதி, அங்கே அதிகார போட்டியில் ஈடுபட்டவங்க ஒடிசாவின் கஜபதி அரசு வம்சம். ஒடிசா அரசர்களை போரில் தோற்கடித்தவர் யார்? ஒடிசா அரசர்களை போரில் தோற்கடிச்சிருக்காரு இரண்டாம் தேவராயர். சங்கம வம்ச அரசர்களுள் மிகச்சிறந்த அரசர் யார்? நல்லா பாருங்கள். சங்கம வம்சம், இந்த வம்சத்தில் சிறந்த அரசர் இரண்டாம் தேவராயர். தன்னுடைய குதிரை படையின் வலிமையை பெருக்குவதற்காக பயிற்சி பெற்ற முஸ்லீம் குதிரைப்படை வீரர்களை படைகளில் சேர்த்து கொண்டவர் யார்? இதுக்கான விடை இரண்டாம் தேவராயர். இவர் முஸ்லீம் வீரர்களையும் படையில் சேர்த்துக்கிட்டார். இரண்டாம் தேவராயர் காலத்தில் விஜயநகருக்கு வந்த பாரசீக நாட்டின் தூதுவர் யார்? அவர் யாருன்னா அப்துல் ரசாக் சென்ற இடங்கள் என்னென்ன? அப்துல் ரசாக்கு எந்தெந்த இடத்துக்கு போனார்னா விஜயநகரத்துக்கு வந்தார். கொச்சி சாமரின் அரசவை அங்கேயும் போனார். இலங்கை அரசனிடமிருந்தும் கப்பம் பெற்றவர் யார்? இலங்கை அரசன் அவங்கக்கிட்டிருந்தும் வரி வாங்கியிருக்காங்க பாருங்கள். யார்னா இரண்டாம் தேவராயர் மிக பெரும் பகுதியை கட்டுப்படுத்தினார் என குறிப்பிடுபவர் யார்? இதுக்கான விடை அப்துல் ரசாக். இரண்டாம் தேவராயர் மிகப்பெரிய பகுதியை கட்டுப்படுத்தினார்னு சொல்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாளுவ வம்சம். 1460 1465
காலகட்டத்தில் திருச்சிராப்பள்ளி வரை வெற்றிகரமாக படையெடுத்து வந்து பெரும் அழிவை ஏற்படுத்தியவர்கள் யார்? இதுக்கான விடை ஒடிசாவுடைய கஜபதி அரசர்கள். என்ன காரணம்னா சங்கம வம்சம் பலவீனமாயிருச்சு. அதனால் ஒடிசா அரசர்கள் திருச்சிராப்பள்ளி வரைக்குமே படையெடுத்து வந்துட்டாங்க. இதனால தான் சங்கம வம்சம் முடிவுக்கு வந்துருச்சு. சாளுவ வம்சத்தை உருவாக்கியவர் யார்? இதுக்கான விடை சாளுவ நரசிம்மர். சாளுவ நரசிம்மர். சாளுவ நரசிம்மர் அரசரான ஆண்டு எது? 1485. சாளுவ நரசிம்மரின் படை தளபதி யார்? விடை நரசநாயக்கர். அதுக்கடுத்து வந்தது துலுவ வம்சம். துலுவ வம்சம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1505. துலுவ வம்சத்தை தொடங்கி வைத்தவர் யார்? வீர நரசிம்மர். வீர நரசிம்மர். வீர நரசிம்மரின் தம்பி யார்? கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் வீர நரசிம்மருடைய தம்பி. கிருஷ்ணதேவராயர் அரசரான ஆண்டு எது? இதுக்கான விடை 1509. விஜயநகர அரசர்களில் மகத்தானவர் யார்? கிருஷ்ணதேவராயர். நல்ல கவனிங்க, விஜயநகர அரசர்களில் மகத்தானவர்னா கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயரால் தோற்கடிக்கப்பட்ட குர்நில மன்னன் யார்? இதுக்கான விடை உம்மத்தூர் குர்நில மன்னர். கிருஷ்ணதேவராயர் கஜபதி அரசர்களிடமிருந்து எந்த கோட்டையை கைப்பற்றினார்? இதுக்கான விடை உதயகிரி. கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றி தூணை நிறுவிய இடம் எது? சிம்மாச்சலம். சிம்மாச்சலம். விஜயநகர அரசுக்கு உதவி செய்த வெளிநாட்டவர் யார்? விஜயநகர அரசர் காலத்தில் ஒரு வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க, அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. விடை போர்ச்சுகீசியர்கள். போர்த்துகீசியர்கள் கிருஷ்ணதேவராயிடமிருந்து எந்த இடத்தில் கோட்டையை கட்டும் உரிமையை பெற்றனர்? இதுக்கான விடை பத்கல். விஜயநகரத்தின் உயர்நிலை, செல்வச் செழிப்பு, கிருஷ்ணதேவராயருடைய ஆளுமை திறன் இவற்றையெல்லாம் குறித்து குறிப்புகளை எழுதியவர் யார்? இதுக்கான விடை நூனிஸ், பயஸ். 2 பேர் எழுதியிருக்காங்க. நூனிஸும் எழுதியிருக்காரு, பயஸும் எழுதியிருக்காரு. நாயக்கர் அல்லது நயங்கரா முறையை மறுசீரமைப்பு செய்து அதற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர் யார்? நாயக்கர் முறைன்னு சொல்லுவாங்க அல்லது நாயங்கரா முறைன்னு சொல்லுவாங்க. இந்த முறையை மறுசீரமைப்பு பண்ணி அதுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு அரசரானவர் யார்? அவருடைய தம்பி அச்சுத தேவராயர். கிருஷ்ணதேவராயருடைய மருமகன் யார்? மருமகன் ராமராயர். ராமராயருக்கும் அச்சுத தேவராயருக்கும் இடையே சண்டை வரும். அச்சுத தேவராயருக்கு ஆதரவு அளித்தவர் யார்? கிருஷ்ணதேவராயர்கிட்ட இருந்த பிராமண அதிகாரியாக இருந்த செல்லப்பா. இவர் தான் ஆதரவு கொடுப்பார். செல்லப்பாவை சாளுவ நாயக்கர்னு சொல்லுவாங்க. சாளுவ நாயக்கர் என அழைக்கப்படுபவர் செல்லப்பா. ராட்சச தங்கடி போர் நடைபெற்ற ஆண்டு எது? ராட்சச தங்கடி போர், அதாவது பாமணி வம்ச அரசுக்கும் விஜயநகர அரசுக்கும் இடையே சண்டை நடக்கும். 1565 ஜனவரி 23 நடக்கும். விஜயநகர அரசின் முடிவின் அடையாளமாக கருதப்படுவது எது? ராட்சச தங்கடி போர் விஜயநகர அரசுடைய முடிவின் அடையாளமாக சொல்கிறாங்க. அரசர் சதாசிவராயர் தப்பிச் சென்ற இடம் எது? ராட்சச தங்கடி போர் நடக்கும் பொழுது அரசராக இருந்தவர் சதாசிவராயர். அவர் தப்பிச் சென்ற இடம் பெனுகொண்டா. ஆரவீடு வம்சம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 4வது வம்சம் உருவாகுது. 1570 உருவாகுது ஆரவீடு வம்சம். ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? விடை ராமராயருடைய சகோதரர் திருமலை. இவர் தான் தொடங்கி வச்சார். 1601 அரசு விசுவாசிகள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் இடையே போர் நடைபெற்ற இடம். 1601 அரசு விசுவாசிகளுக்கும் அரசுடைய எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே சண்டை நடந்த இடம் உத்திரமேரூர். 1601 அரசு விசுவாசிகள் யார் தலைமையில் நின்று போரிட்டனர்? பெரும்பேடு என்ற ஊரை சார்ந்த எச்சம நாயக்கர். இவர் தான் தலைவர். 1601 அரசு எதிர்த்தரப்பினர் அரசை எதிர்த்து யார் தலைமையில் நின்று போரிட்டனர்? விடை வேலூர் நாயக்கர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஜயநகர அரசின் நிர்வாகம். முதலமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? முதலமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? விடை மகாபிரதானி. மகாபிரதானி. தளபதியின் பெயர் என்ன?
தளபதிக்கு தளவாய் அப்படின்னு பேர். அரண்மனை பாதுகாவலரின் பெயர் என்ன? அரண்மனை பாதுகாவலர் பேர் வாசல். செயலர் அல்லது கணக்கரின் பெயர் என்ன? செயலர் கணக்கர் பேர் ராயசம். அரசரின் தனி உதவியாளர் பெயர் என்ன? விடை அடைப்பம். அரசருடைய தனி உதவியாளர் அவருக்கு பேர் அடைப்பம். அரசரின் செயல் முகவர் பெயர் என்ன? விடை காரியகர்த்தா. காரியகர்த்தா என்பவர் செயல் முகவர். விஜயநகர அரசு காலத்தில் நாடு எவ்வாறு பிரிக்கப்பட்டது? நாட்டை ராஜ்யா அப்படிங்கிற மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரதானி. 1400 தமிழக பகுதிகளில் எத்தனை ராஜ்யங்கள் இருந்தன? இதுக்கான விடை 5 ராஜ்யங்கள் இருந்தது. சந்திரகிரி, வழுத்தலம்பட்டு, படைவீடு, திருச்சிராப்பள்ளி, திருவாரூர். ஒவ்வொரு ராஜ்யமும் எவ்வாறு பிரிக்கப்பட்டது? அதாவது பார்த்திங்கன்னா அரசை பல ராஜ்யமாக பிரித்தாங்க, ராஜ்யத்தை பல நாடாக பிரித்தாங்க, நாட்டை பல சீமைன்னு பிரித்தாங்க, சீமையை பல ஸ்தலம்னு பிரித்தாங்க, அதை கம்பனான்னு பிரித்தாங்க. இதுதான் இறங்கு வரிசை. ராஜ்யா அப்படிங்கிறது உயர் வரிசை, கம்பனா அப்படிங்கிறது கீழான வரிசை. இதையும் பார்த்துக்கோங்க, இதையும் கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து நாயக்கர் முறை. நாயக்கர் முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் அதை மறுசீரமைப்பு பண்ணார். நாயக்க என்ற சொல்லின் பொருள் என்ன? இராணுவ தலைவர் அல்லது இராணுவ வீரர். நாயக்க என்ற சொல் எந்த நூற்றாண்டில் இருந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது? நல்லா கவனிங்க, எந்த நூற்றாண்டில் இருந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது? 13ஆம் நூற்றாண்டிலிருந்து பயன்படுத்தப்பட்டு வருது. 13ஆம் நூற்றாண்டில் நாயக்க முறை இருந்த அரசு எது? எந்த அரசில் நாயக்க முறை இருந்ததுன்னா காகத்திய அரசில் இருந்தது. குறிப்பாக காகத்திய வம்சத்தில் வந்த பிரதாபருத்திரன் அவர் தான் உருவாக்குனாருன்னு சொல்கிறாங்க. நாயக்க முறை எதனை போன்றது? நாயக்க முறை எதனை போன்றதுன்னா டெல்லி சுல்தான்கள் காலத்தில் இருந்த இக்தா முறை, அந்த முறையை போன்றது. நாயக்க முறை கல்வெட்டுகளில் தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நல்லா கவனிங்க, தமிழில் என்னன்னு சொல்கிறாங்க? தமிழில் நாயக் கட்டணம் சொல்கிறாங்க. தமிழில் நாயக் கட்டணம். நாயக்க முறை கல்வெட்டுகளில் கன்னடத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழில் நாயக் கட்டணம், கன்னடத்தில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா நாயக் தானம். நாயக்க முறை கல்வெட்டுகளில் தெலுங்கில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தெலுங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா நாயன் கரமு, நாயன் கரமுன்னு சொல்கிறாங்க. நாயக்க முறை யார் காலத்தில் நிறுவன வடிவம் பெற்றது? நிறுவன வடிவம் பெற்றது. விடை கிருஷ்ணதேவராயர் மற்றும் அச்சுத தேவராயர் 2 பேர் காலத்திலையும் நிறுவன வடிவம் பெற்றிருக்கு. விஜயநகர அரசு 200க்கும் மேற்பட்ட நாயக்குகளாக பிரிக்கப்பட்டது. நாயக்குகள் அரசருக்கு இராணுவ சேவை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டவர் யார்? இதுக்கான விடை நூனிஸ். நூனிஸ் சொல்லியிருக்காரு. நல்லா கவனிங்க, 200க்கும் மேற்பட்ட நாயக்குகள் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் 9 நாள் ராமநவமி திருவிழா போன்ற சமயங்களில் நாயக்குகள் அரசருக்கு குறிப்பிட்ட அளவு வருவாயை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் நூனிஸ். நூனிஸ் அவர் தான் சொல்லியிருக்காரு. நூனிஸின் கருத்துக்களை உறுதிப்படுத்தும் நூல் எது? மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கருத்துக்களை உறுதிப்படுத்தும் நூல் ராயவாசகமு அப்படிங்கிற தெலுங்கு நூல். ராயவாசகமு. நாயக்குகள் நிறுவிய வணிக மையங்களுக்கு பெயர் என்ன? நாயக்குகள் நிறைய வணிக மையங்களை ஓப்பன் பண்ணாங்க, அதுக்கு பேர் பேட்டை. பேட்டை. எந்த நூற்றாண்டு பெரும் நாயக்க அரசுகளின் நூற்றாண்டாகும்? இதுக்கான விடை 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டு பெரும் நாயக்க அரசுகளின் நூற்றாண்டாகும். அடுத்தது சமூகம் மற்றும் பொருளாதாரம். சங்கம வம்சத்தின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு எது? இதுக்கான விடை 1430. அதாவது ஆரம்ப காலத்தில் நிறைய வரி போட்டிருக்காங்க, அதை எதிர்த்து தமிழ்நாட்டுடைய மையப்பகுதியில் கிளர்ச்சி நடந்திருக்கு. சங்கம வம்சத்துடைய காலத்தில் நடந்திருக்கு. பிறகு அதை அவங்க சரி பண்ணியிருக்காங்க. விஜயநகர ஆட்சி காலத்தில் வேளாண் அல்லாத பிரிவை சார்ந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? வேளாண்மை செய்யாதவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்?
இதுக்கான விடை பட்டடைன்னு சொல்லுவாங்க, அல்லது காசிய வர்க்கம் சொல்லுவாங்க. பட்டடை அல்லது காசிய வர்க்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கியம். யார் காலத்தில் இலக்கியம் வளர்ச்சியில் உச்சத்தை எட்டியது? இலக்கிய வளர்ச்சி உச்சத்தை அடைந்தது. விடை கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் கலை மற்றும் இலக்கியத்தின் சிறந்த புரவலராக இருந்ததால் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? விடை ஆந்திர போஜா. நல்லா கவனிங்க, கிருஷ்ணதேவராயரை ஆந்திர போஜான்னு சொல்லுவாங்க. அபினவ போஜா என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான விடை கிருஷ்ணதேவராயர். ஆந்திர போஜாவும் கிருஷ்ணதேவராயர் தான், அபினவ போஜாவும் கிருஷ்ணதேவராயர் தான். விஜயநகர ஆட்சி காலத்தில் வேதங்கள் குறித்த விளக்க உரைகள் எழுதியவர் யார்? வேதங்கள் குறித்த விளக்க உரைகள் எழுதியவர் சயானா. சயானா சயானா யாருடைய அமைச்சராக இருந்தார்? நல்லா கவனிங்க, இவர் ஒரு அமைச்சர். யாருடைய அரசவையில் இருந்தார்னா 2ஆம் ஹரிஹரர். விஜயநகர ஆட்சி காலத்தில் இருந்த பிரபல கவிஞர்கள் யார்? முக்கியமான பெண் கவிஞர்கள் ஹன்னம்மா, திருமலம்மா 2 பேர் இருந்திருக்காங்க. 2ஆம் தேவராயரின் அவையில் இருந்த பெண் செய்தியாளர் யார்? ஹன்னம்மா. நல்லா கவனிங்க, 2ஆம் தேவராயருடைய அவையில் இருந்த பெண் செய்தியாளர் ஹன்னம்மா. சிதம்பர புராணம் மற்றும் சொக்கநாதர் உலா ஆகியவற்றை எழுதியவர் யார்? சிதம்பர புராணம், சொக்கநாதர் உலா எழுதியவர் திருமலைநாதர். பாகவத புராணத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? பாகவத புராணம் இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் சேவிச் புதர்வர். சேவிச் புதவர். வைஷ்ணவ மதம் குறித்த இரு சமய விளக்கத்தை எழுதியவர் யார்? இரு சமய விளக்கம் இந்த நூலை எழுதியவர் வதமளவி அன்னகாலயம். காளிதாசரின் சாகுந்தலத்தின் தெலுங்கு பதிப்பை வசனத்தில் இயற்றியவர் யார்? காளிதாசர் எழுதியது சாகுந்தலம், அது வடமொழி நூல். அதை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் பில்லலமரி பினா வீரபத்ரா கவி. இவங்க தான் தெலுங்கில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஹரவிலாசம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஹரவிலாசம் என்ற நூலை எழுதியவர் ஸ்ரீநாதா. ஸ்ரீநாதா யாருடைய அவையில் இருந்தார்? ஸ்ரீநாதா யாருடைய அவையில் இருந்தார்? விடை 1ஆம் தேவராயர். அஷ்டதி கஜங்கள் என அழைக்கப்பட்டவர்கள் யார் அவையில் இருந்தனர்? அஷ்டதி கஜங்கள் பார்த்திங்கன்னா 8 பேருங்க. இவங்க கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்தாங்க. அஷ்டதி கஜங்கள் எத்தனை பேர்? 8 புகழ்பெற்ற கவிஞர்கள். அஷ்டதி கஜங்கள் யார்? அந்த 8 பேர் யாருன்னு கேட்குறாங்க. அல்லசாணி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, தெனாலிராமன், துர்ஜதி, பட்டுமூர்த்தி, புனவீரபத்திரன், மல்லானா, பானாஜீஸ்வரனா. இவங்க தான் அந்த 8 பேர். ஆந்திர கவித பிதாமகா என வர்ணிக்கப்பட்டவர் யார்? ஆந்திர கவித பிதாமகா என்று அழைக்கப்பட்டவர் அல்லசாணி பெத்தண்ணா. ஆந்திர பிதாமகா என போற்றப்படுபவர். நல்லா பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கவிதா பிதாமகார்னா அல்லசாணி பெத்தண்ணா, அதுவே வெறும் ஆந்திர பிதாமகான்னா கிருஷ்ணதேவராயர். தெலுங்கில் மனு சரிதத்தை எழுதியவர் யார்? அல்லசாணி பெத்தண்ணா. தெலுங்கில் மனு சரிதம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. கிருஷ்ணதேவராயரின் அவையில் இருந்த பிரபலமான நகைச்சுவையாளர் யார்? எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் தெனாலிராமன். பாண்டுரங்க மகாத்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாண்டுரங்க மகாத்மியம் இந்த நூலின் ஆசிரியர் தெனாலிராமன். அமுக்த மால்யதா என்ற நூலை எழுதியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். அமுக்த மால்யதா. அமுக்த மால்யதா எந்த மொழியில் எழுதப்பட்ட நூல்? இதுக்கான விடை தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட நூல். அமுக்த மால்யதா யாருடன் தொடர்புடையது? இதுக்கான விடை பெரியாழ்வாரின் மகள் கோதை தேவி. ஆண்டாள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களை பற்றியதான் அமுக்த மால்யதா நூல். உஷா பரிணயம் மற்றும் ஜாம்பவதி கல்யாணம் ஆகியவற்றை எழுதியவர் யார்? உஷா பரிணயம், ஜாம்பவதி கல்யாணம் இந்த 2 நூலையும் எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். உஷா பரிணயம் மற்றும் ஜாம்பவதி கல்யாணம் ஆகியவை எந்த மொழி நூல்கள்? எந்த மொழியில் எழுதப்பட்ட நூல்கள்? இதுக்கான விடை சமஸ்கிருதம். நல்லா பாருங்கள், அதாவது அமுக்த மால்யதா என்பது தெலுங்கில் எழுதப்பட்ட நூல்,
உஷாபர்ணியம் ஜாம்போதி கல்யாணம் வந்து சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட நூல். யார் காலம் தெலுங்கு மொழி இலக்கியத்தின் செவ்வியல் காலகட்டமாக கருதப்படுகிறது? தெலுங்கு மொழி இலக்கியத்தின் செவ்வியல் காலகட்டம் கிருஷ்ணதேவராயருடைய காலம். பசவ புராணத்தை கன்னட மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? பசவ புராணம் இதை கன்னட மொழியில் மொழிபெயர்த்தவர் பீமா கவி. கர்நாடக மத்திய விலாசா எனும் பட்டத்தை பெற்றவர் யார்? கர்நாடக மத்திய விலாசா என்ற பட்டத்தை பெற்றவர் இரண்டாம் ஹரிஹரர். இரண்டாம் ஹரிஹரர். ராமாயணத்தின் கன்னட பதிப்பை உருவாக்கியவர் யார்? ராமாயணத்தை கன்னட மொழியில் மொழிபெயர்த்தவர் குமாரவெல்மிகி. குமாரவெல்மிகி. விஜயநகர அரசர்கள் உருவாக்கிய புதிய கட்டடக்கலை பாணி என்ன? இதுக்கான விடை திராவிட பாணி. திராவிட பாணி. விஜயநகர கட்டடக்கலையின் முக்கிய பண்பு என்ன? அவங்களுடைய கட்டடக்கலையின் முக்கிய பண்புன்னு பார்த்தீங்கன்னா உயரமான ராயகோபுரங்கள் இருக்கும், அதாவது நுழைவாயில் அது இருக்கும், கல்யாண மண்டபம் இருக்கும், பெரிய கல்யாண மண்டபம் இருக்கும். விஜயநகர அரசுகளுடைய தூண்களில் சித்தரிக்கப்பட்ட மிகவும் பொதுவான விலங்கு எது? பொதுவாக அவங்களுடைய கட்டடங்களில் காணப்படக்கூடிய விலங்குன்னு பார்த்தீங்கன்னா குதிரை. குதிரை இருக்கும். விஜயநகர ஆட்சியாளர்களின் கட்டடக்கலையின் இடிபாடுகள் காணப்படும் இடம். விஜயநகர கட்டிடங்களுடைய இடிபாடுகள் காணப்படும் இடம் ஹம்பி. கட்டிடக்கலையில் விஜயநகர பாணியில் முக்கிய அம்சங்கள் யாவை? கட்டடக்கலையில் விஜயநகர பாணியில் முக்கியமான அம்சங்கள் பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கல் தூண்கள் நிறைய செதுக்கப்பட்டிருக்கும், அலங்கரிக்கப்பட்ட கையணிகள், அதாவது கைக்கு மேலே அணிகள்னு போடுவாங்க இல்லைங்களா, அதை நல்லா டெக்கரேஷனாக உருவாக்கியிருப்பாங்க. கிருஷ்ணதேவராயர் தனது தாயார் நாகம்பாவின் நினைவாக கட்டிய நகரம் எது? இதுக்கான விடை நாகலாபுரம். நாகலாபுரம்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது கிடையாது, இது கர்நாடகாவில் இருக்குது. விட்லசாமி கோவில் மற்றும் விருபாக்சா ஆலயம் ஆகியவற்றை கட்டியவர் யார்? விட்லசாமி கோவில், விருபாக்சா ஆலயம் இதை கட்டியவர் கிருஷ்ணதேவராயர். நல்லா பாருங்கள், விட்லசாமி கோவில், விருபாக்சா ஆலயம் ரெண்டையும் கட்டியவர் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயரின் காலத்தில் கட்டப்பட்ட ஹசரா கோவில் இந்து கட்டடக்கலையின் முழு நிறைவு வாய்ந்த ஒரு எடுத்துக்காட்டாகும் என குறிப்பிட்டவர் யார்? இதுக்கான விடை லாங்கர்ஸ். அதாவது ஹசரா கோவிலுங்கிற ஒரு கோவில் இருக்குது, அது கிருஷ்ணதேவராயருடைய காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோவில் இந்து கட்டடக்கலையின் முழு நிறைவு வாய்ந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படி சொன்னவர் லாங்கர்ஸ். விட்லசாமி கோவில் கட்டிடக்கலை பாணி மிகுந்த பேரளவுடன் முன்னேறி இருந்ததன் முழு எல்லையை காட்டுகிறது என குறிப்பிட்டவர் பெர்குசன். நல்லா கவனிங்க, விட்லசாமி கோவிலை பற்றி பெர்குசன் சொல்லியிருக்காரு. லாங்கர்ஸ் சொல்கிறது ஹசர ராமசாமி கோவில். சப்தஸ்வர இசைத்தூண்கள் மற்றும் கல் தேர் ஆகியவை காணப்படும் இடம் எது? சப்தஸ்வர இசைத்தூண்கள் இருக்குது, கல் தேர் இருக்குது. எங்கே இருக்குன்னா விட்லசாமி கோவிலில் தான் இருக்குது. விஜயநகர அரசின் ஓவியங்கள் காணப்படும் இடம் எது? ஓவியங்கள் காணப்படும் இடம் வீரபத்ரா கோவில் அங்கேயும் இருக்குது, லபாக்சிக் கோவில் அங்கேயும் இருக்குது, ரெண்டு இடத்துலையும் இருக்குது. தசாவதார காட்சிகள் மற்றும் கிரிஜா கல்யாணம் என்ற சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடம். தசாவதார காட்சியை உருவாக்கி வச்சுருக்காங்க, கிரிஜா கல்யாணம் அப்படிங்கிறத உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த சுவர் ஓவியம் எங்கே இருக்குன்னா விருபாக்சர் கோவில் தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாணயம். விஜயநகர அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் என்ன? விடை வராகன். வராகன். இந்த வராகன் அப்படிங்கிறது தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் செலுத்தாமல் பெண்டிங் வச்சுருப்பார். வீரபாண்டிய கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு, அவர் கொஞ்ச நாள் கழித்து செலுத்திய மொத்த தொகை எவ்வளவு, பேலன்ஸ் வச்ச மொத்த தொகை எவ்வளவு, இதை பற்றி டீட்டெயிலாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். இந்த வராகன் அப்படிங்கிறது தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழில் பொன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வராகன் அப்படிங்கிறது கன்னடத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கன்னடத்தில் ஹொன்னுன்னு சொல்கிறாங்க. அதாவது தெலுங்கில் பார்த்தீங்கன்னா வராகன், தமிழில் பொன், கன்னடத்தில் ஹொன்னு. வராகன் நாணயத்தில் உள்ள விலங்குகளின் உருவம் என்ன? அதில் பார்த்திங்கன்னா சில விலங்குகளின் உருவம் இருக்குது. காளை, யானை, கண்டப்பெருண்டா, இந்த விலங்குகளின் உருவம் இருக்குது. அது என்ன கண்டப்பெருண்டா? கண்டப்பெருண்டா என்பது என்ன? இது பார்த்திங்கன்னா ஒரு கற்பனை பறவை, இரட்டை கழுகு போன்ற வடிவத்தில் இருக்கும்.
ரொம்ப பெரிய உருவம் கொண்டது. தனது அழகாலும், அழகுனா மூக்காலையும் நகத்தாலையும் யானையை குத்தி கொண்டிருப்பது போல காணப்படும். இது பார்த்திங்கன்னா ஒரு கற்பனையான பறவை. வராகன் என்ற நாணயத்தில் எழுத்துக்கள் எவ்வாறு பொறிக்கப்பட்டுள்ளது? எழுத்துக்களை நகரி அப்படிங்கிற எழுத்து வடிவத்திலையும் கன்னட எழுத்து வடிவத்திலையும் பொறிச்சிருக்காங்க. கடைசி கேள்வி 145வது கேள்வி. இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. மறக்காமல் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்த வீடியோ ரெடி பண்ணோன்னே நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. ராமநாதபுரம் சிற்றரசை தொடங்கி வைத்தவர் யார்? ராமநாதபுரம், புதுக்கோட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா முற்காலத்தில் சின்ன சின்ன அரசுகளாக இருந்திருக்கு. ராமநாதபுரம் சிற்றரசை தொடங்கி வைத்தவர் மதுரை நாயக்கராக இருந்த முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர். அவர் தான் தொடங்கி வச்சுருக்காரு. 17ஆம் நூற்றாண்டில் தொடங்கி வச்சுருக்காரு. இந்த 145 கேள்விகளையும் நேரம் கிடைக்கும்போது ரிப்பீட்டாக போட்டு கேளுங்க. மனசில் பதிஞ்சிரும். ஸ்கூல் புக்கில் இவ்வளோ தான் இருக்குது. இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோவையே ரிப்பீட்டாக பார்த்தீங்கன்னாவே போதும்.